வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ்கிட்ட அசோக் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், எப்போவுமே ரோஹிணி மேடம் வந்தால் மட்டும்தான் நல்லாவே வியாபாரம் ஆகுது. அது என்னமோ தெரியல, அவங்க ராசி ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்காரு. ரோஹிணி வந்த நாட்களெல்லாம் நினச்சி பார்க்காரு. ஆமாம், ரோஹிணி வந்தால் தான் வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னது ரொம்ப சரிதான் அப்படின்னு சொல்லி ரோஹிணிகிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ரோஹிணி, நான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி இன்றைக்கி பேசிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை மனோஜ், என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக மட்டும் நான் ஃபோன் பண்ணல. என்னன்னு பார்த்தா, நீ என்றைக்கெல்லாம் ஃபர்னிச்சர் கடைக்கு வரையோ அன்றைக்கெல்லாம் நல்லாவே வியாபாரம் ஆகுது. அதனால் நீ எப்போவுமே நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு வரணும், நான் பார்த்துக்கிறத மாதிரி நீனும் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது, மனோஜ், கண்டிப்பாக மனோஜ் அப்படிங்கும்போது, நீ வந்ததுனால நம்ம 6 கடன்காரங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, இப்போ 2 பேருக்கு கொடுத்துட்டோம், இன்னும் 4 பேருக்கு தான் கொடுக்கணும். ரோகிணி, நீ எப்பவும் கடைக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மனோஜ், உங்களுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே சொன்னோடனே வந்துடுறாங்க. என்ன ரோகிணி உடனே வந்துட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை மனோஜ், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு தயக்கத்தில் வர வேண்டான்னு சொல்லுவேன். இப்போ என்ன வர சொல்லியிருக்க கடைக்கு, அதுபோக உங்கள் அம்மா சொல்ல மீறி நீ வர சொல்லியிருக்கனா எப்படி இருக்கும்? உங்கள் அம்மா கடைசியாக 2 பேரையும் கூப்பிட்டு, இனிமேல் கடையில் பேசவோ வைக்கவோ கூடாது, வீட்டில் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது, சரி நான் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரேன் நீர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ ரோஹிணி, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நான் ஃபர்னிச்சர் கடையில் இருக்கேன் அப்படிங்கும்போது, அப்படியா, நானும் அங்கே தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு பர்சனல் நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க சிட்டி, வந்துட்டு சீக்கிரம் கிளம்பிடுங்க, ஏன்னா என் மனோஜ் வெளில போயிருக்கிறாங்க, திடீர்னு வந்தாலும் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அப்போது சிட்டி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அவசரத்துக்கு நகையை விற்கிறான். அந்த நகை கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போகும். ஆனால் 1 லட்ச ரூபா கிடைச்சா போதுங்க அப்படிங்கும்போது, என்கிட்ட பணமே இல்லையே சிட்டி அப்படிங்கிறாங்க. உடனே பேசிக்கிட்டு இருக்க அந்த கொஞ்சம் நேரத்துலேயே 4-5 பேர் வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு பொருள் இதுன்னு வாங்குதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வருமானம் வருது. என்ன நீ பணம் இல்லைன்னீங்க, வந்துச்சுல அப்படிங்கிறாங்க. சிட்டி, இது என் வீட்டுக்காரோட பணம், நான் தந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, உங்களுக்கு லாபத்தில் தான் கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு நகையை வாங்கிக்கிறாங்க. அங்கே மனோஜ் வந்தோடனே, என்ன ரோகிணி, அசோக் ஃபோன் பண்ணால் நல்லாவே இன்றைக்கி வியாபாரம் இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது, 1 லட்ச ரூபா குறைய சொல்கிறாங்க. என்ன ரோகிணி 1 லட்ச ரூபா குறைய சொல்கிற அப்படிங்கும்போது, மனோஜ், நம்மளுக்கு லாபத்தை பாருங்கள், இந்த நகை 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே இது எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாப்புல, அவங்களுக்கு அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் கம்மியான பணத்தை கொடுத்து வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது, சூப்பர் ரோகிணி, இதே மாதிரி நீ கம்மியான பணத்தை கொடுத்து நிறைய நகை வாங்க முடிஞ்சால் வாங்கிடு, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, இதை விற்றாலே நம்மளுக்கு 1.25 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும், இல்லை 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஏன் விற்கணும், வச்சுக்கிடுவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜய் அட்டாபாரன்னு வந்துடுதாங்க எங்கள் ஃபர்னிச்சர் கடைக்கு. டேய் மனோஜ் அப்படின்னு கத்துறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் முன்னாடியும் மனோஜை போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. வெளுத்த உடனே, ஆண்டி, அவர் என் வீட்டுக்காரங்க ஒரு ஓனரு, அவருக்குன்னு ஒரு மறுவாதி இருக்கும், நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, வச்சிட்ருக்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகி ரோகிணியை வெளுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே, என்னம்மா நீங்கள் அப்படிங்க, டேய் அப்படியே நின்றுக்க, உன்னை நான் அவ்வளோ சொல்லியிருக்கேன், நீ கேட்கல, நான் சொல்லி பார்க்க கேட்க மாட்டியோ, இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டா உனக்கு அப்படிங்கிறாங்க. ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்படிலாம் பண்ணுவேன், அதை பண்ணாதீங்க, என் கடையில் வேலை பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படி, என்ன நினைப்பாங்க, ஏன்னா அவள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பணத்துலேயே கடை ஆரம்பிச்சது, என் புருஷன் பணத்தில் தானே கடை ஆரம்பிச்சியே, நகைக்கூடாடா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீங்கள் கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. இது என்னதுடா அப்படிங்கிறாங்க. இது தங்கனாகம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் இவளுக்கு வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்க. இவளுக்குலாம் யாருமே வாங்குவா, உங்களுக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
ரோகிணி வாங்கி வச்ச நகையை விஜயா கையில் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே ரோகிணிக்கு ஒன்றும் ஓடலை. இந்த மனோஜ் வந்து என்ன இப்படி பண்ணுறாரு, நம்ம வந்து 2,00,000 நகையை சிட்டிக்கிட்ட வாங்கி 1,00,000 கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்மக்கிட்ட 3,00,000 மதிப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தியாடி நகை எது வாங்கினாலும் என் பையன் எனக்கு தான் தருவான், சரியா? இனிமேல் இந்த கடை பக்கம் வந்தால் அவ்வளோதான், ஓடிடு அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கிறேன்டி, முதல்ல வெளில போ அந்த கடையை விட்டு, கூடி சீக்கிரம் நீ வீட்டை விட்டு அனுப்புதேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அது ஒரு காலம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வெளில போகிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜ் இது வந்து நீ ரொம்ப ஓவராக பண்ணுற மனோஜ், அம்மா மேலே நீ பாசம் வச்சுருக்கேன்னு இந்த நகையை எனக்கு தரும்போது தெரியும். ஆனாலும் இந்த ரோகிணிக்கு என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்த கொடுக்கூடாடா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சிட்டிக்கு வந்து அந்த நகையை எடுத்துக்கொண்டு ஆட்டை போட்டு கொடுத்துட்டு வரல, அவர் வந்து வந்து பணத்தை கேட்காரு. பணமா அப்படின்னு நினைக்கிட்டா அப்படிங்கிறேன். என்னென்ன இப்படி சொல்கிறீங்க, நான் ஒரு பணத்தை உங்கள்கிட்ட கேட்க தானே வந்தேன், ஒரு நகையை ஆட்டையை போட்டு தானே உங்கள்கிட்ட கொடுத்தேன், நீங்கள் தான் சொன்னீங்க இது 2,00,000 இருக்கும் அப்படின்ட்டு. நான் நல்லா விசாரிக்கும் போது தெரியுது அது 3,00,000 இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் 2,00,000 கூட எடுத்துக்கோங்கண்ணே, எனக்கு 1,00,000 கொடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே பணமே தர முடியாது, ஓடிடு அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நான் தப்பு தான்டா பண்ணுவேன், தர முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு 4 பூசை கொடுத்து அவனை அனுப்பிடுறாங்க. அதனால் மனசுக்குள்ள நினைக்காரு, என்றைக்காவது ஒரு வாய்ப்பு வரும், அன்றைக்கி சிட்டியை வசமாக நம்ம மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படியா இருக்குது. இங்கே ரோகிணிக்கு எப்படி மனோஜை கவர் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட அப்படின்னு தெரியவே இல்லை. அதுக்காக வித்யாட்ட வந்து யோசனை கேட்காங்க. வித்யா எப்படியாவது மனோஜை வந்து என் சைடில் வச்சுக்கணுன்னு, அதுக்கு நான் என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு எனக்கு எப்படி தெரியும், எனக்கு ஐடியா கொடுத்தது எல்லாமே மீனா தான், மீனாட்ட என்ன கேட்ட சொல்லட்டுமா அப்படிங்கும்போது, நானும் மனோஜும் ஒன்றா இருக்கிறத பிடிக்காமல் இருக்க ஆள் வந்து மீனா தான், மீனாலாம் வந்து எனக்கு ஐடியா சொல்ல தேவையே இல்லை அப்படிங்கும்போது, இங்கே பாருடி மீனா வந்து நல்லபடியாக யோசனை சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க வித்யா. உனக்கு அந்த முருகனுக்கும் லவ் வர்றதுக்கும் ஐடியா கொடுத்தான்னா அதோட நிப்பாட்டிக்க, அதுவுமே அது சரியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. திடீர்னு முருகன் வராரு, வந்துட்டு வித்யா வரலாமா அப்படிங்கிறாங்க. வாங்க முருகன் அப்படிங்கிறாங்க. இது உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி பேசுனீங்களா அப்படிங்கிறாங்க. முருகன் விஜயா தெரியுதுல்ல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. விஜயாவா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்க என் பார்லர் தான் வேலை பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பார்லர் வேலை பார்க்காங்களா, அந்த ஓனர் வேறல்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ஏன் போட்டு பில்டப் பண்ணிகிட்ருக்கேன் என் ஆள்கிட்டே. முருகன் இவங்களுக்கு சொந்தமான பார்லரில் உங்கள் வீட்டு பக்கத்தில் என் அத்தை பேரில் விஜயான்னு இருக்காங்க, அவங்க வந்து இவங்க ரோகிணி வேலை பார்க்குற பார்லரில் வேலை பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. சரி அவங்ககிட்ட எதுவும் சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க. உடனே முருகன் கிளம்புனோடனே, ஏண்டி நான் ஓனர்னு சொன்னால் நீ வந்து உன் புருஷன்ட்டு சொல்ல மாட்டியோ அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அவர் என் வருங்கால புருஷன், அவர்கிட்ட போய் நான் போய் சொல்ல விரும்பலை, நீ வேணா மனோஜ்ட்ட 1000 பொய் சொல்லியிருக்கலாம், ஏன் இன்னும் நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அந்த குடும்பத்தை சொல்லலாம், ஆனால் வந்து நான் வந்து அதை செய்யவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ நல்லவளாயிட்ட நான் கெட்டவளாயிட்டலாம், சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தயவுசெய்து வராத, நீ வர நேரம் பூரா எதையாவது ஒன்று என்னையும் என் குடும்பத்தையும் என் வருங்கால வீட்டுக்காரையும் சொல்லிக்கிட்டே இருக்க, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வராத அப்படிங்கிறாங்க. எல்லாம் நேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கள் வித்யா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, மீனா முருகன் வீட்டில் இருந்து சீக்கிரம் வந்து கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும்னு சொல்கிறாங்களாம், எனக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கும்போது, ஏன் வித்யா அப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு அவள் கூட பிறந்த உடம்பரப்பு மாதிரி நான் இருக்கேன், என் வீட்டுக்கார் அந்த முருகனுக்கு உடம்பரப்பு மாதிரி இருக்கார், அதுபோக நாங்களே உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் அப்படிங்கும்போது, நான் அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசணும், எங்கே வரலாம் அப்படிங்கும்போது, வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. வித்யா பரவட்டும் நேராக விஜயா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து மீனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மீனா காப்பி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வராங்க. வந்துட்டு என்ன உன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கா, நீங்கள் இருந்திருக்க அப்படிங்கும்போது, நான் மீனாவை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. மீனாக்கிட்ட நீ எப்போ ஃப்ரெண்டானே அப்படிங்கிறாங்க. நான் மீனாக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே நல்லா பேசுவேன் வைப்பேன், எனக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க, அதுபோக என் வருங்கால வாழ்க்கைக்கு நிறைய உதவிகளை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, அப்படி என்ன பண்ணிட்டான் அவளே 200க்கும் 300க்கும் போகுதுட்டடா, உனக்கு அப்படி என்ன உதவி பண்ணிடுவா அப்படிங்கிறாங்க. பணம் பெரிய விஷயம் இல்லைங்க,
மீனாவை முத்து இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னுட்டு இருக்கும்போது முத்து வந்துடுறாரு. என்ன வித்தியா அவன் ஃப்ரெண்டை பார்க்க வந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதான் மீனாவை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. பார்லர் அம்மா வீட்டில் இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் பார்லர் அம்மாவோட முன்னாள் ஃப்ரெண்டு தான், இப்போ கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ என்கிட்ட சரியாக பேசுறதில்லை அப்படிங்கிறாங்க. அதானே அவளும் பூரா வாயில் வரதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருப்பாள். இப்போ உனக்கும் அடுத்த பொய் சொல்கிற ஆள் கிடச்சிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, இந்த மீனா தான் ஏகப்பட்ட பொய் சொல்லுவாள் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அப்படி என்ன பொய் சொல்லிட்டேன் அத்தை? இந்த ரோகிணியை மாதிரி நான் பெரிய பணக்காரின்னு சொன்னேன், இல்லைனா எங்களுக்கு மலேசியான்னு சொல்லணா, இல்லைனாப்பா வேறு எங்கேயாவது வெளிநாட்டிலேருந்து வந்தேன்னு சொன்னேன். ஒன்றுமே சொல்லத்தை. நான் யார், என்ன விவரம் எல்லாமே தெரிஞ்சு தானத்தை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பேசுனீங்க வச்சிங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நேரத்தில் அண்ணாமலை வந்துடுறாங்க. விஜயா உன் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாமே பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு எப்போவும் அந்த மீனாவே எதையாவது குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன், அதை தான் இப்போ செஞ்சுருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது வித்தியா சொல்கிறாங்க. அங்கிள் உங்கள் வீட்டு கதை எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் நான் ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு பெற்றவங்க இல்லை, நீங்கள் தான் என் கல்யாணத்தை நின்று நடத்தி வைக்கணும் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் கண்டவங்களாம் வருவீங்க, உங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அதுக்கு நாங்கள் செலவு பண்ணணும் அப்படிங்கும்போது வித்தியா சொல்கிறாங்க. ஆண்டி அதெல்லாம் வேண்டாம், பணம் எல்லாமே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது, இன்னும் ரோகிணி ஃப்ரெண்டு தானே, அவளை மாதிரி பில்டப் பண்ணுவேன். ஐயா பார்க்கணும்ல கோடி கணக்கில் 300 கோடி 400 கோடி கிட்டக்குன்னேன், கடைசியில் ஒரு 300 ரூபா கூட இல்லை, அதை மாதிரி நீ நினைத்தியா மாற்றியோ அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி, ரோகிணி எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் நான்லாம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, இந்த 10 லட்ச ரூபாய்க்குள்ளே நான் கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி வந்துடுறாங்க. என்னது உன்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாடி அப்படிங்கிறாங்க. உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா வச்சுட்டு நம்ம கேட்க போகலாம் தராமல் இருந்திருக்கால அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. பத்தியா நீ ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இங்கே வாரேன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட போகும்போது சண்டை போட்டு போனேன், நானும் போனேன், நான் மீனாவை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ இப்போ மீனா உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, நான் உனக்கு பிடிக்காதவளாகிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க கரெக்டாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க, நீ உன் சுயநலத்துக்கு தானே என்ன பயன்படுத்தினேன், அதுக்கு நான் பயன்பட மாட்டேன்னா வேண்டாம்னு சொல்லுவேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், உன்கிட்ட இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடு, மனோஜுக்கு கடன் இருக்குது, அதை நான் கொடுத்துட்டோம்னா மனோஜ் முற்றிலுமாக என் சைடில் வந்துடுவான், அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படிங்கும்போது, சரி அந்த 10 லட்ச ரூபாயை உன்கிட்ட தந்துடுறேன், நீ சந்தோஷமாக இருப்ப என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறேன். அப்படியா சரி ரைட், அப்போ நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஏன் வித்தியா உன் ஃப்ரெண்டு வந்து நல்லா இருக்குன்னு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல சொல்லுவாங்க, எதுவுமே தனக்கு போல தான் மீதி, அதுக்கப்புறம் தான் தானமும் தர்மமும்னு சொல்லுவாங்க. முதல்ல எனக்கு வேணும் என்ன, அதுக்கப்புறம் தான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, நான் தான் சொன்னேன்னே எனக்கு கல்யாணம் ரெடி ஆகிடுச்சு, நான் இன்னும் ஒன்றும் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன். இங்கே பாரு ரோகிணி, கிட்டத்தட்ட உனக்கு நான் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே தந்திருப்பேன், நீ என் ஃப்ரெண்டு, ஆனால் நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம், உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தந்தேன், உன்னால் முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடு, இல்லையே வேண்டாம், ஆனால் வந்து இனிமேல் என்கிட்ட பணம் கேட்காத, நான் கிளம்புறேன். இப்போ கூட நீ வந்து பணத்துக்காக தான் என்னை கூப்பிட்டு கேட்டலை, இந்த வீட்டில் எல்லாரையுமே கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வாங்கன்னு நான் கூப்பிடுவேன், ஆனால் நீ மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் நீங்கள் தான் என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படிங்கும்போதேம்மா, எனக்கு பொம்பளை பிள்ளையே கிடையாது, எனக்கு 3 மருமகமார் வந்தாவா என் பிள்ளைமா நான் நினைக்கேன், அந்த பிள்ளையில நீ தாப்பு மாதிரி தான் பார்க்குவா, எனக்கு 4வது பிள்ளை நீ இந்த மாதிரி நினச்சிருந்தேன், கண்டிப்பாக என்ன செய்யணும், நான் அவன் கல்யாணத்துக்கு வரணும், நான் தான் நின்று செய்யணும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரேப்பா நம்மளே நின்று பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க வித்தியாட்ட, வித்தியா கவலைப்படாதங்க, கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வருவோம் அப்படிங்கும்போது, அது எப்படி நீ எல்லோரும் வருவோன்னு சொல்லுவேன் அப்படின்னு மீனாவை பார்த்து விஜயா சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா ஒன்றியை தவிர நாங்கள் எல்லாருமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாட்ட சொன்னேன். சரி அங்கெல்லாம் போய்ட்டு வரேன்னு சொல்லி போயிடுறாங்க. எங்கள் மீனா வந்து ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்குமா நன்றி சொல்கிறேன் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வீட்டில் நீ பார்க்க தான் வந்தாங்க வித்யா, அது போக கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து செய்வேன்னு சொன்னீங்களே அப்படிங்கும்போதேம்மா, அந்த பிள்ளை வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரியுது, ரோகினோட ஃப்ரெண்டாக இருந்திருக்க பிள்ளை இப்போ நம்ம வீட்டில் நல்லா பழகுது, அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம போகணும்ல வைக்கணும்ல அப்படிங்கும்போது என்னம்மா பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லி விஜயா கிளம்பிடுறாங்க. முத்துட்ட சொல்லுதாங்க, முத்து அந்த வித்யா கல்யாணத்தை நின்று செய்யணும்டா, என்றைக்கு நாள் வைக்காங்க எது வைக்காங்க எல்லாமே சொல்லிடு,
அது போக அந்த பையன் தெரிஞ்ச பையன் தானே அப்படிங்கிறாங்க. எப்பா அது வேறு யாரும் இல்லை, மீனாவை பொண்ணு கேட்ட ஒரு பையன் வந்து தாம்பளத்தோடு வந்தாம்ல அப்படிங்கிறான். ஆமாம் அந்த பையன் தான் அப்படிங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எங்களுக்கு இது தெரியாது. வித்யாவுக்கு வந்து மீனா வந்து யோசனை சொல்லியிருக்கா, நான் அவனுக்கு யோசனை சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல பார்க்கும்போது தெரியும், இந்த வித்யாவும் இன்னும் அந்த பார்த்துருக்க மாப்பிள்ளை பையனும் ஒரு இடத்துல வீடு வாங்க அட்வான்ஸ் போடையில் தான் அந்த கதிரையும் கதிரி வீட்டம்மாவையும் பிடிச்சது. போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டோம்பா. அப்படி அப்படியும் கதை தானா? சரி 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 நல்ல மாதிரி இருக்கட்டும். அந்த பையனை புத்தி சொல்லு அப்படின்னு. இல்லை பாவம் நல்ல பையன், மீனா பின்னாடி வரையில் அவனுக்கு கல்யாணம் முடியாது அப்படின்னு தெரியாமல் வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கடந்து போகிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க வித்யா பிள்ளை இப்போ வந்து ரோஹிணிகிட்ட சரியாக பேசுறதில்ல, பார்த்தீங்களா ரூம்பு கூட அந்த வித்யாவை வான்னு மெனக்கட்டு கூப்பிட்டது ரோஹிணி தான் அப்படிங்கும்போது, அது என்னமோ உண்மை தான். இப்போ அவங்களுக்குள்ள என்னென்னு தெரில, ஆனால் முன்னாடி வந்து பாராளுமா கூட சேர்ந்தமோ அது டெரர் பீஸ் மாதிரி இருந்துச்சு, இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு முருகன் கூட சேர்ந்தோன்னே அப்படிங்கும்போது அது நம்ம உண்மை தாங்க. நம்ம யார் கூட சேர்ந்தோமோ அது மாதிரியே ஆயிடுவான்னு சொல்லுவாங்க. நீங்கள் பயங்கரமான இருந்தீங்க, இப்போ என் கூட சரி போய் சாதுவாயிட்டீங்களே அப்படிங்கும்போது மீனா என்னை அப்படி ஆக்கிட்டேன். முருகன் ரொம்ப நல்லவன், அதே மாதிரி ஒரு நல்ல ஆளாக அந்த வித்யாவை ஆக்கணும் ஆக்கிடுவான் அப்படிங்கிறாங்க. சரி நல்லா இருந்தால் சரி தாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வித்யா முருகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களும் ஃபீல் பண்ண வேண்டாம். அண்ணாமலை அங்கிள் ஃபேமிலியில், அந்த மீனா வீட்டு ஃபேமிலியில் எல்லோரும் வந்து என் கல்யாணத்துக்கு நம்ம கல்யாணத்துக்கு நடத்திடுவாங்க வச்சுருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அந்த முத்தனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம ஒன்று சேர்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க 2 பேரும் தான். என்ன அவங்களும் நடத்துவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நான் அடுத்துக்கிட்ட வேலையை பார்க்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கல்யாணத்துக்குள்ளே வேலையை பார்க்காங்க. இங்கே அருணுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, இந்த சீதாவோட சொந்தக்காரனாக இருந்திருக்கானே வச்சுருக்கானே இந்த முத்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அருணை பார்க்கறதுக்காக சீதா போகிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வராத வைக்காத அப்படிங்கிறாரு அருண். எதுக்கு அப்படிங்கிறாங்க. எதுக்கா நீ அந்த முத்தோட மருமகதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு எனக்கு ஆகாது, அவனால் எனக்கு வந்து வேலை போய் 6 மாதம் வீட்டில் இருந்து உள்ளே இருந்து ஏகப்பட்ட சங்கடத்தை நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால் வந்து இனிமேல் போட்டு உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கும்போது அருண் அம்மா சொல்கிறாங்க, என்னடா பேசிகிட்ருக்க, நீ மாறினது எல்லாமே சீதாவால் தான், சீதாவோட மாமன்னு தெரியாமல் தான் நீ விரும்பின, இப்போ சீதா மாமன் உனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நீ வேண்டாங்க, அது தப்புடா, அதுக்காக சீதா என்னடா பண்ணுவா அப்படிங்கும்போது, இல்லை நான் கல்யாணம் முடிச்சோம் வச்சோம்னா வந்து நாங்கள் போக வேண்டியிருக்கோம் 2 இருக்கோம், சீதா சொல்லையெல்லாம் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவா, அதனால் ஆகிக்கூடாது வைக்காது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதா நான் கிளம்புறேன், எங்கள் மாமாவுக்கு உங்களுக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது, இனிமேல் போட்டு நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே அருண் அம்மா ரொம்பவே சத்தம் போடுறாங்க, டேய் நான் இனிமேல் வந்து இங்கே இருக்க மாட்டேன்டா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்துறாங்க. கத்துனோடனே அவங்க அம்மா டவார்னு பொசுக்குன்னு விழுந்துருந்தாங்க. உடனே அம்மா அப்படிங்கிறாங்க, மூச்சு பேச்சு இல்லை. உடனே அவங்க அம்மாவை தூக்கிட்டு போய் அறுத்தில் சேர்க்காங்க. சேர்க்கும்போது அருணை வேலைக்கு கூப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. அருணை கூப்பிட்டாங்க, பார்க்க ஆள் இல்லை, என்ன செய்யணும்னு தெரில, ஏற்கனவே 6 மாதம் நம்மளை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க, இப்போ மறுபடியும் போகலன்னா நம்ம வேலை மொத்தத்துலேயே போயிருமே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் முடியாமல் முடிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு யோசனை வருது, சரி வித்யாவுக்கு ஃபோன் அடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வித்யாவும் அவங்க சொந்தக்காரங்க ஃபோன் அடிக்காங்க, அந்த பிள்ளை எடுக்கலை, இந்த பிள்ளைங்க எடுக்கலை, இப்போ என்ன பண்ணுறது, யாரை வச்சு பார்க்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு மறுபடி சீதாவை கால் பண்ணுறாங்க. சீதாவை கால் பண்ணோன்னே சீதா எரிச்சலில் எடுக்கலை. அப்புறம் 3ஆவது பொண்ணு ஹலோ அப்படிங்கிறாங்க, நீங்கள் தான் எங்கள் மாமாவுக்கு உங்களுக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களே, எங்கள் மாமாவுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக வேண்டாம் அப்படிங்கும்போது, சரி நீ என்னை கல்யாணம் முடிக்காட்டிலும் பரவாயில்லை, எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கேன் அப்படின்னா, இங்கே உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சி மாமாவும் அங்கே போகிறாங்க. என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போகிறாங்க. உடனே அங்கே மூச்சு பேச்சு இல்லை அம்மாவுக்குன்னு அழுகிறாரு. அழாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சீதாவுக்கு மீனாவோட அம்மா கால் பண்ணுறாங்க, எங்கிட்ட இருக்க, வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன்னு இப்போ காங்கலாம் அப்படிங்கும்போது, அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்கம்மா அவங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியல அப்படின்னு, அப்படியே வாரா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் வர சொல்லி நேராக அங்கே போயிடுறாங்க. அங்கே போகிறாங்க. அருண் அழுதுகிட்டு இருக்காரு, இங்கே சீதா அழுதுகிட்டு இருக்கா. அருண் அம்மா இருக்காங்க, யாரும்மா இது அப்படிங்கிறாங்க. இவங்கள தாண்டி தெரிஞ்சவங்கன்னு சொல்லி கோயிலெலாம் கூட்டி வருவா, இவங்களுக்கு கொஞ்சம் உதவி அந்த சீதா செய்வா, ஆனால் நீ விரும்புதான்னு சொல்லும் போது இந்த பெண்ணாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே
ஒன்றும் ஓடலை மீனாவுக்கு. ஆஹா, அருணை தான் சீதா விரும்புதாளா அப்படின்னு சொல்லிட்டு, சீதா இங்கே வா அப்படிங்கிறாங்க. உடனே என்னக்கா அப்படிங்கிறாங்க. இந்த அருணை தான் நீ விரும்புறியா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்தில் விரும்பினாங்க, இப்போ விரும்பலை, இனிமேல் நான் விரும்ப மாட்டேன். மாமாவுக்கு என்றைக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோ அப்போவே நான் ஒதுங்கிறதுனால நல்லது. ஆனால் எனக்கு மனசு கேட்கலக்கா. அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க, வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துல நிற்க தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. இங்கே அருண் திரும்பி பார்க்குறாரு. இது முத்து பொண்டாட்டியில் எங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு, சீதா அவங்க யார் அப்படிங்கிறாங்க. யாரா? இவங்க தான் எங்கள் அக்கா. முத்து எங்கள் மாமானா இது எங்கள் அக்கா தானே அப்படிங்கும்போது, ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றி சீதா, நீ கிளம்பலாம், எங்கள் சொந்தக்காரங்க வந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுவீங்க அவங்க கண் முழிக்க வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே கண் முழிச்ச உடனே சீதா 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 எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்காங்க. ஏம்மா அவள் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்காங்க, சீதா இருக்காங்க. உடனே அம்மா அப்படிங்கிறாங்க. சீதா நல்லா இருப்பேன், என் பையன் நார்மலாவது காரணமே நீ தான்ம்மா. அவன் ரொம்ப கோபப்படுவான், இப்போ சிரித்து வச்சு இருக்குது உன்னால தான்ம்மா. உன் மாமனுக்கும் அவனுக்கும் ஆகாதுன்னா அது அவங்க 2 பேரோட பிரச்சனை, ஒன்றையும் அதில் இழுக்கப்படாது. நீ தான்ம்மா அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் வைக்கணுங்காங்க. இதை கேட்ட மீனோட அம்மா, இல்லைங்க எங்கள் வீட்டு மூத்த மாப்பிள்ள தான் எங்களுக்கு எல்லாமே. என் வீட்டுக்காருக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து என் மூத்த மருமகன் தான் பார்க்காப்புல, அப்படிங்கும்போது ஆகிக்கப்படாது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சீதாவை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே அருணோட அம்மா 2-3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு 3 நாள் வீட்டுக்கு வந்துடுதாங்க. வந்தோடனே அருண்கிட்ட சொல்லுதாங்க, அருண் உனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி நான் சேர்ந்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த வேலையே உனக்கு எதிராக இருக்கும்போது வேண்டாம்டா, உனக்கு நல்ல வாழ்க்கை தான் முக்கியம். நம்மளுக்கு வீடு இருக்குது, தோட்டந்தரம் இருக்குது, அதை பார்த்தாலே போதும். சீதாவும் படிச்சிருக்கா, நீனும் படிச்சிருக்க, வேறு வேலையை கூட பாரு, இந்த வேலையால் உன் வாழ்க்கை ரொம்ப போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போயிருந்தார். அவங்க அம்மா கேட்கல மனசு. நேராக சீதா வீட்டுக்கு போயிருந்தாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி. இவங்கள பார்த்தோன்னே, அம்மா நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு மீன் அம்மா கேட்குறாங்க. அப்போது சீதா சொல்கிறா, அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சாப்பிட தயாராக தான் இருக்கேன். ஆனால் சீதாவை எங்கள் வீட்டு மருமகளை நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை. மீன் அம்மாவுக்கு, இல்லைம்மா நீங்கள் கிளம்புங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா முத்துக்கு பிடிக்காதில்ல அப்படின்ட்டு. மீனா சீதாவை பற்றி எதுவும் சொல்ல முடியல. அருண் அம்மாவை பார்த்தா வச்சோன்னு சொல்ல முடியல. மனசுக்குள்ளே போட்டு அங்கே புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட சொல்லாமையும் இருக்க முடியல, அப்படி இதாக இருக்குது. அப்போ மீனாவை கால் பண்ணி உன் வீட்டுக்காரை கூப்பிட்டு வாடி அப்படிங்கிறாங்க. அங்கே முத்தை கூப்பிட்டு வராங்க. இது யார் மீனா அப்படிங்கும்போது, ஏங்க இவங்க யார் தெரியுதா அப்படிங்கிற தெரியல, ஆனால் இந்த இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருக்கீங்க, இது அந்த போலீஸ்கார அருண் இருக்காங்களா அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் சீதாவை அருண் விரும்புகிறாராம். ஒரு நேரத்தில் சீதாவும் அருணை விரும்பியிருக்கா, நம்மளுக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கும்போது, என்னது அருணை சீதா விரும்பினாளா, சீதாவை அருண் விரும்பினானா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒன்றும் உடலை. என்ன மீனா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அதாங்க எங்களுக்கும் பயங்கர ஷாக். இப்போ என்ன பண்ணனே தெரியல. அவங்க அம்மா பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, ஏம்மா அருணுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாது அப்படிங்கும்போது, ஏப்பா அந்த வேலையால் தானே உனக்கும் பிரச்சனை, வேலையே விட சொல்லிட்டேன்ப்பா, இன்னும் 2 நாள் வேலை பார்ப்பான், அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுருவான்ப்பா, உன்ட்டு மன்னிப்பு கேட்பான். என்னைக்கு உன்ட்டு மன்னிப்பு கேட்கணும் தம்பி, அன்றைக்கி உன் மருமகளை உன் குழந்தையால் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி போட்டுருப்பா, அவன் நல்லவனாக மாறிடுவான்ப்பா, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சீதா நிறைய சொல்லியிருக்காப்பா, நல்லா இருப்பப்பா அப்படிங்கிறாங்க. நீனும் எனக்கு பிள்ளை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி முத்து காலில் விழுந்துருந்தாங்க. முத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியலையம்மா, எங்கள் அம்மா பாசத்துக்கு நான் ஏங்கிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கள் அம்மா வயசு இருக்கும், நல்லா இருப்பி, எந்திங்கம்மா, என்னைய பாவத்துக்குள்ளாக்காதாங்கம்மா, எந்திங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. தம்பி சீதாவை எங்கள் வீட்டு மருமகளாக அனுப்புவேன்னு சொன்னால் தான் தம்பி எந்திப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் வாக்கு கொடுக்கேன், சீதா தாம்மா உங்கள் வீட்டு மருமவா, என்னன்னு பரவாயில்லை, உங்கள் பையன்கிட்டையும் பேசி ஒழுங்கு பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக அருண் கால் பண்ணுறாங்க. டேய் ஐயா வீட்டில் பேசி ஒழுங்கு பண்ணிட்டேன், நாளை கழிச்சு நீ வேலையை விட்டுதான் வைக்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா உங்கள் ஆசை அதுன்னு நான் விட்டுதாம்மான்னு சொல்லிட்டு அது யார்கிட்ட சொல்கிறாங்க. சார் நான் நாளிலேருந்து வேலைக்கு வர மாட்டேன் அப்படிங்கும்போது, என்ன அருண் சொல்லுதீங்க, உங்களை பார்த்தா எப்படி நேர்மையாக இருக்கணும் வைக்கணும்னு சொல்லி எல்லோரும் பேசுவாங்க, அந்தளவுக்கு நேர்மையாக இருப்பேன். ஏன்னா இந்த முத்து பிரச்சனையில் உன் மேலே கொஞ்சம் மைனஸ் ஆகி போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. என்ன அதை நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் மறந்துட்டு வேலையை பாரு, நம்ம பார்க்குற வேலை அப்படி தான் இருக்கும்பா, பொதுவாக 4 பேர் எந்திரிச்சு சொல்ல தான் செய்வாங்க விடு அப்படிங்கிறாங்க. இல்லை சார், என் வருங்கால வாழ்க்கைக்கு அது இடைஞ்சலாக இருக்கும்போது வேண்டாம்,
அப்படிங்கிறாங்க. யோசனை பண்ணி சொல்லு, ஒரு வாரம் கழித்து முடிவை சொல்லுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா சொல்லி புரிய வைக்காங்க. பொண்ணு தர அவங்க தயாராக இருக்காங்க, நீ சரியாக இருக்கணும், நீ தான் என் மாமன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கும்போது, அந்த முத்துட்டு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவன் மேலே தப்பு அப்படி. டேய், விட்டு கொடுத்து போகிறவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான்டா அப்படிங்கிறாங்க. உடனே அருணை கூப்பிட்டுக்கிட்டு நேராக முத்து வீட்டுக்கே போயிருந்தாங்க. முத்து வீட்டுக்கு போய் உள்ளே வரலாமான்னு கேட்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. உடனேம்மா தேவையில்லை, அதான் இங்கே வர வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்க. டேய் நீ வாடா உள்ள அப்படிங்கிறாங்க. முத்து மீனா வந்துடுறாங்க, வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. மீனா அவங்க சொந்தக்காரங்களா, அவங்கெல்லாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியது, எங்கே எதுக்கு வர சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அவங்க அம்மாவுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அருண் மன்னிப்புகள் அப்படிங்கிறாங்க. முத்துட்ட போய் மன்னிச்சிருங்க என்ன அப்படிங்கும்போது, மனோஜ் வராதேம்மா அது யாருன்னு தெரியுதா, முத்துக்கும் ஒரு காய்ச்சட்டக்காரன் ஆகாதுன்னு சொல்லி வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்களா அப்படிங்க. அம்மா அப்படி அந்த பையன் தான் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னா, சார் நீங்கள் எதுக்கு சார் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, யார் அம்மா சொல்லுது, அங்கே சாராவோ வேலை பார்க்குற இடத்துலவோ வரல, சொந்தக்காரங்களாக தான் வந்திருக்கோம். இந்த மீனாவோட தங்கச்சை என் மையம் விரும்புகிறான், நாங்கள் சம்மந்தம் பண்ண போகிறோம், அது சம்மந்தமாக தான் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, அருண் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட சொல்லிவிட்டு டவர்னு முத்து கையை பிடிச்சி நான் மன்னிச்சிருங்க, நான் அவங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுருக்கேன், எங்கள் அம்மா பேசி புரிய வச்சுட்டாங்க, வாழ்க்கையோட வேறு எதுவும் முக்கியம் கிடையாது, அன்பு தான் முக்கியம், நான் இன்னமும் வேலை பார்க்க போகிறதில்ல, வேலையை விட்டுற போகிறேன் அப்படிங்கும்போது முத்து சிரிக்காரு. ஏங்க அதுக்காக எதுக்கு வேலையை விடணும், அதில் இருந்துக்கிட்டு இயல்பாக மாறிடுங்க, 4 பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க, நல்லது பண்ணுங்கள், எத்தனை பேராக வேலை கிடைக்கல வைக்கலன்னு இருக்காங்க, உங்களுக்கு கிடைச்ச வேலையை பயன்படுத்துங்க, இதன் மூலமாக 4 பேருக்கு நல்லது செய்யலாம்ல. இப்போ நாங்கள் பொதுவாக செய்கிறதுக்கு யோசிக்கணும், நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், எவ்வளவு செய்யலாம் அப்படிங்கும்போது, என்ன நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. நான் அவங்க மேலே வெறுப்பாக இருந்தால் தானே மன்னிக்கணும், சீதாவை என்றைக்கு நீங்கள் விரும்புகிறீங்க, சீதா அவங்கள என்றைக்கு விரும்புகிறான்னு தெரிஞ்சுக்கும் போதே நான் அதுக்கு மேலே நம்ம எதிராக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கும்போது, மீனாவுக்கு அப்படி அழுக வந்துடுது, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் மீனா சீதா ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப பாசமாக இருப்பா, அவன் ஆசைக்கு நம்ம எதிராக இருக்கக்கூடாதுல்ல, சீதாவுக்கு ஃபோன் பண்ணித்தான் அப்படிங்கிறாங்க. சீதாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று சீதா உனக்கு கல்யாணம் அப்படிங்கும்போது சீதாவுக்கு ஒன்றும் ஓடலை, மனசில் அருணை வச்சுருக்கோம், மாமா யாரை மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, மாமா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் வேண்டாமா, அருண் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அருணை தான் உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறோம், அருண் நானும் பேசி சரியாயிட்டோம், என்ன குடிச்சது கல்யாணம்னு, தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு கேட்டுவாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலையும் வந்துடுறாருப்பா, இதான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சீதாவுக்கு மாப்பிள்ளை அப்படின்னு ரொம்ப சந்தோஷம், நல்ல பொண்ணு நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரியா போய்ட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ விஜயா சத்தம் போடுறாங்க, ஏங்க அவங்க வீட்டு சம்மந்தம்லாம் இங்கே எதுக்கு கூட்டி வரணும், இப்படி வசதியானவங்க பூரா ஏமாற்றி கல்யாணம் முடிக்க அழைதாங்க, இப்போ இதுக்கு நீங்களும் போகிறீங்களா அப்படிங்கும்போது, விஜயா ஒரு நல்லது நடக்கும்போது இன்னொரு நல்லது நடக்கும்பாங்க, அந்த வித்யா பிள்ளை என் கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு போச்சு, அடுத்து ஒரு நல்ல காரியம் நடக்குது, என்ன இன்னும் அடுத்தாப்புல ஒரு நல்ல காரியம் நம்ம வீட்டில் நடக்க போகுது அப்படின்னுட்டு இருக்கும்போது, என்னங்க நல்ல காரியம் நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, இங்கே ஒன்றும் நடக்காது, ரோகிணி பெரிய பணக்காரன்னு வந்தால் அங்கே ஒன்றுமே இல்லை, அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு போனால் அவள் போகவே மாட்டேக்கா, முளைச்சிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மீனாவுக்கு சரியான வாந்தி வருது, ஓன்னு சொல்லி காலிலேயே கக்கிடுதாங்க. ஏங்க பாருங்கங்க எங்கே கக்கி வச்சுருக்கா பாருங்கள் அப்படிங்க. விஜயா முதல்ல உடம்புக்கு என்னாச்சுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எப்போ சொல்லி பொசுக்குன்னு வாங்கிடுதாங்க. மீனாவை ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்க்காங்க. அங்கே போய் அண்ணாமலை, டேய் என்னாச்சுன்னு கேள்றா அப்படிங்கிறாங்க. கேட்கும்போது மருத்துவச்சி சொல்லுதாங்க, ரொம்ப நல்ல செய்தி தான் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு ஒன்றும் புரியலாமா, இங்கே மீனா திடீர்னு இந்த ஆகிட்டான்னு ஒன்று நல்ல செய்தின்னு சொல்லுதீங்க, எதுவும் தேவையில்லாமல் சாப்பிட்டாளா அப்படிங்கிறப்பா, தேவையுள்ளது தான் எல்லாம் சாப்பிட்ருக்கா, நல்லா இருக்காங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. 2 பேரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, உன் பொஞ்சாதி பொண்டாட்டி புள்ளதாச்சா இருக்கா அப்படின்னோடனே, எப்போ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, டேய் நீ அப்பனா ஆகிட்டடா அப்படிங்கிறாங்க. எப்பா நீ என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறேன். ஆமாடா, ஒரு நல்ல செய்தி நடக்கும்னு நான் சொன்னபோது அது நடந்துட்டப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, விஜயா நான் உனக்கு சொல்லலை இன்னும் நல்ல செய்தி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, மீனா மாதமாக இருக்கா அப்படின்னோடனே இங்கே ஒன்றும் ஓடலை. விஜயாவுக்கு சரியான கட்டுப்பு, ரோகிணி ரூமில் போய் ரோகிணியை போட்டு பலாருன்னு வாங்குதாங்க. உடனே ஆண்டி அப்படிங்க, எதுக்கு நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படிங்க, என்ன பண்ணேயா, என் பையன் வாழ்க்கையாகி இங்கே வந்திருக்க பாரு, நீ அவ்வளோ ஏமாத்தினாலும் உன்கிட்ட உன் வகுத்துலேருந்து எதாவது வந்திருக்கா, உன் புத்திக்கு தான் வரல பாரு, அந்த மீனா அந்த மீனா ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து இந்த வீட்டில் நல்லா இருக்காங்க கொண்டு வர போகிறா, ஒன்றுத்துக்காமல் இந்த மனோஜ் வாழ்க்கை ரொம்ப ஆகிரு அப்படின்னு சொல்லி ஒழுங்கு ஒழுக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.